அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2025 வருஷம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். உத்திரட்டாதி அப்படின்னாலே நீங்கள் மீன ராசியில் பிறந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டும் பார்க்குறோம். நீங்கள் மீன ராசியில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா பாருங்கள். மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் தனியாக லக்ன பலன் வீடியோ இருக்குது, விருப்பம்னா அதில் பாருங்க. இங்கே நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை பார்க்கணும். இந்த வருஷம் 2025 மேஜராக எல்லா கிரகங்களும் மாறுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மார்ச் மாதம் 29 திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறார். நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம்னாலே நீங்கள் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் அனுகூலத்தில் அனுகிரகத்தில் பிறந்தவங்க, இது உங்களுக்கு தெரியும். அந்த சனி பகவான் தான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மார்ச் 29. அடுத்தபடியாக இந்த வருஷம் மே மாதம் 14 குரு பகவான் ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பகவான் பயிற்சியான ஒரு 4 நாட்களுக்கு அப்புறம் மே மாதம் 18 ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் மீன ராசிலிருந்து கும்பராசிக்கு வர்றார். கேது பகவான் கன்னி ராசிலிருந்து சிம்ம ராசிக்கு போறார். ஆக இந்த வருஷம் 4 முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு. இது அத்தனையும் நம்ம கணக்கில் எடுக்கிறோம், மற்ற கிரகங்களையும் கணக்கில் எடுக்கிறோம். இவங்க எங்கெல்லாம் நிற்கிறாங்க, யாரெல்லாம் பார்க்குறாங்க, யாருடைய நட்சத்திரத்திலெல்லாம் சஞ்சாரம் பண்றாங்க, இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நாம இப்போ பொது பலனை பார்க்கணும். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு எல்லா கிரகங்களும் நன்மையை செய்யும் அப்படிங்கிறது இல்லை, அதே சமயத்தில் எல்லா கிரகங்களும் தீமையை செய்யும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு கிரகம் நமக்கு நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு கிரகம் நமக்கு மாறுபட்ட பலன்களை கெடுபலன்களை செய்யும். ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் தான் நாம் எல்லாரும் வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். இங்கே நம்ம இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் இந்த வருஷம்னா, இந்த வருஷத்துல நம்முடைய பண வரவு, பொருள் வரவு, தன வரவு, அது இல்லாமல் ஏதாவது அதிர்ஷ்டம், வருமானம், சம்பாத்தியம் எப்படி இருக்கு, இது ஃபர்ஸ்டா பார்க்குறோம். அடுத்து நம்முடைய வேலை வாய்ப்புகள், ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அடுத்தபடியாக நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ண அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நம்முடைய எஜுகேஷன், கல்வியினுடைய நிலைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்முடைய மன வாழ்க்கை, மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது குழந்தை பாக்கியம் இருக்கா, மற்ற செக்டாரெல்லாம் எப்படி இருக்குங்கிறத ஃபைனலாக பார்க்கணும். முதல்ல இந்த வருஷத்தில் நம்முடைய பண வரவு எப்படி இருக்கு, வருமானங்கள் ஏதாவது இருக்கா, ஏதாவது மிஞ்சுமா அப்படின்னு தான் நம்ம எல்லாம் பார்க்குறோம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானங்கள் நிறைய இருக்கு. இந்த வருஷம் வருமானம் இல்லாமல் இல்லை, ஆனால் அதை காட்டிலும் செலவினங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் நட்சத்திர நாதன் சனி பகவான் அவர் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் இருக்கார். அப்படி இருக்கிறது ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார், இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்களையும் உண்டு பண்ணுவார். அதுவும் இருந்துகிட்டே இருக்கு. ஆக இந்த வருஷத்துல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களோ உங்களுக்கு உண்டு. இந்த வருஷத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, ஜாப் எப்படி இருக்கு, ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு, கரியர் எப்படி இருக்கு, நல்லா இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம். எப்பயிலிருந்து நல்லா இருக்கும் அப்படின்னா மே மாதம் 18 அப்புறம் வேலை வாய்ப்புகள் பரவாயில்லாமல் இருக்கும். ஒரு பக்கம் மார்ச் வரைக்கும் உங்களுக்கு வேலை நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் மே மாதத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு ஜாப் இருக்கு. ஆக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை இருக்குமா அப்படின்னா டெஃபரெண்டாக வேலை உண்டு. வேலை இல்லாமல் நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு ஜாப் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நான் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன், நல்ல ஒரு ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறேன், ஒரு எம்என்சியில் இருக்கேன், எதில் வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரொஃபஷனே எப்படி இருக்குது, மே மாதம் 18 அப்புறம் ஜாப் இருக்குது, ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்கும். அதுவும் உங்களுக்கு இந்த வருஷத்துல இருக்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உங்களுடைய நட்சத்திரத்தில் சர்வீஸ்க்குரிய இடத்துல
கேது பகவான் இருந்துகிட்டே இருக்காரு. ஆக மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் வேலையில் யாரெல்லாம் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு வேலை கிடைக்குமானா கிடைக்கும். நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டு அதை வெளியேற்றிட்டாங்க, எனக்கு ஒரு நல்ல ஜாப் தேடிட்டு இருக்கேன், கிடைக்குமானா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் வலுவான போராட்டங்கள், கடுமையான மன உளைச்சல்கள், இதுக்கப்புறம் தான் அந்த வேலையே நமக்கு கிடைக்கும். ஒருவேளை நம்ம வேலையில் இருந்தாலுமே நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஆனாலும் வேலையில் நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன் கிடைக்குமா, உண்டு இன்சென்டிவ் கிடைக்குமா, கிடைக்கும். போனஸ் கிடைக்குமா, கிடைக்கும். வேற ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இருக்கு. இதெல்லாம் எப்போ? மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம். ஆக அதுக்கும் வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய நமக்கு இருக்கு. இந்த வருஷத்துல நம்முடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கு? பிஸ்னஸ் இருக்குமா? டெஃபினட்டா உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கு. பிஸ்னஸ் லாபகரமா இருக்குமா? ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். நீங்க உங்களுடைய தொழிலில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்க அவருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. அது மட்டுமல்ல, உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு நீங்க ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க உற்பத்தி சார்ந்த துறைகள் நல்ல ஓரளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், வருமானத்தை கொடுக்கும். ஆனாலும் உங்களுடைய லாபம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க மேனுஃபேக்சரிங் லைனும் அப்படிதான் இருக்கு. அது இல்லாம நீங்க ஏதாவது சிறு தொழில் பண்றீங்க, சுய தொழில் பண்றீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்றீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்க, அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும். குறிப்பா பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் பரவாயில்ல. இந்த வருஷத்துல உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல்ல, தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும். ஆக அதுவும் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு. இந்த வருஷத்துல உங்களுக்கு திருமணம் உண்டா, உங்களுக்கு காதல் விஷயங்கள் புதுசாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு அஃபையர் இருந்தால் சக்ஸஸ் ஆகும். லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். இது வரைக்கும் எனக்கு திருமணம் லேட்டாக இருக்கு, டிலே ஆயிருக்கு, வேண்டான் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் உண்டு. கிட்ஸ் இருக்கா, குழந்தை இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறது மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ள யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் குழந்தை உண்டு. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் அப்படிங்கிறது இருக்கு. ஆக அப்படியே கன்சீவ் ஆனாலும் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு, தடை இருக்கு. குழந்தை பாக்கியத்தில் குழந்தைக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள், குழந்தைகளோட மன வருத்தங்கள் எல்லாமே மே மாதத்துக்கு அப்புறம் இருந்துகிட்டே இருக்கு. இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது பெரிய லெவலில் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ட்ரேடிங் பண்றீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றீங்கன்னா பார்த்து போறோன்னு விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. அதற்கான கிரக நிலைகள் இல்லை. இந்த வருஷத்துல பெரிய லெவலில் நம்ம ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், தாராளமாக ஆரம்பிக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக மூவ் பண்ணுங்க. கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் நிறைய உண்டு. இந்த வருஷத்துல நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த நீங்க சிவ வழிபாடும் பைரவருடைய தரிசனமும் பண்ணிக்கிட்டே வாங்க. நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.